இன்றைக்கு கர்த்தருக்குள் நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்னுடைய உடையோ, என்னுடைய வசதியோ, என்னிடத்துல இருக்கிறதான பொருட்களோ, இந்த மெட்டீரியலோ, என்னிடத்துல இருக்கிறதான ஆள் பலமோ, என்னை சுற்றில இருக்கிற ஜனங்களோ, இவைகள் எல்லாம் நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் கிடையாது. நான் கடந்த நாளில் என்னிடத்துல கோபம் இருந்திருக்கும், எரிச்சல் இருந்திருக்கும், வைராக்கியம் இருந்திருக்கும், பெருமை இருந்திருக்கும், உலக ஆசை இருந்திருக்கும், இச்சை இருந்திருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாம் எனக்கு அருவருப்பா தெரியணும், எனக்கு அவைகளெல்லாம் பெருசா தெரியவே கூடாது. ஒருவேளை எனக்கு அது இன்னமும் அது பெருசா, எனக்கு இன்னமும் அது ஆசையா, இன்னும் அது எனக்கு அடையணும் என்கிறதான ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்கும்னா நிச்சயமா நம்ம வளர்ச்சி அடைய. வளர்ந்தவர்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அவைகளெல்லாம் பெருசா தெரியாது. ஏன்னா கர்த்தருக்குள்ள வளர்ந்தவர்கள் ஆண்டவரை அதிகமாய் அறிந்து கொள்ள பிரயாசப்படுவாங்க. யார் ஆண்டவரை அறிந்து கொள்ள அதிக பிரயாசப்படுவார்களோ அவர்களுக்கு உலகம் பெருசா தெரியாது. அதான் பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பை என்று எண்ணுகிறேன். அவர் அறியணும். அவரை அறிந்தவர்கள் பழைய எல்லா காரியங்களை குப்பைன்னு சொல்லுவாங்க. அப்ப அவரை அறிந்து கொண்டதான் மெயின் டார்கெட்டா இருக்கும். ரெண்டாவது, வளர்ந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் அவர்கள் வாழ்க்கையில வருகிற புயலும், போராட்டங்களும், பிரச்சனைகளும், உபத்திரங்களும், இவைகளின் நடுவில் அவங்க அழமாட்டாங்க, இவைகளின் நடுவில் அவங்க குழம்ப மாட்டாங்க, இவைகளின் நடுவில் அவங்க பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது நடுவிலே அவங்களுக்கு தெளிவா தெரியும், என் தேவன் வல்லவர், அவர் காப்பாற்றுவார். அவரை முழுமையாய் அறிந்தவர்கள் அவர் காப்பாற்றுவார் என்கிற தைரியம் இருக்கும், ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்கும். இது வளர்ந்ததற்கு அடையாளம். இல்ல அந்த புயலின் நடுவுல நான் அழுதுட்டு இருக்கிறேன், புயலின் நடுவுல குழப்பமா இருக்கு, புயலின் நடுவுல எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா அவரை நாம் அறியல, அப்படின்னா நாம் இன்னும் வளரல. நாம் வளர்ச்சி அடைந்தோம் என்பதற்கு அடையாளம் முதலாவது, என்னுடைய பழைய காரியங்கள் எனக்கு அருவருப்பா தெரியும், எனக்கு ஆசையா இருக்காது, பெருசா தெரியாது. அவரை அறியறது மட்டும்தான் என்னுடைய நோக்கமா இருக்கும். ரெண்டாவது, வளர்ந்தவர்கள் அவங்க வாழ்க்கையில வருகிற போராட்டத்தின் நடுவில் பயந்தோ குழம்பியோ அழமாட்டாங்க. அவங்க திடமனதா, நம்பிக்கையா, தைரியமா இருப்பாங்க. அதனால இன்றைக்கு நாம் வளர்ந்திருக்கிறோமா, வளர்ச்சி அடையலையா என்பதை நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளணும். நாம் குழந்தையை போல இருக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளணும். பரலோகம் போகணும்னா நீங்களும் நானும் வளர்ந்தவர்களா, தேறினவர்களா மாறணும். அதனால இன்னும் சின்ன பிள்ளைய போல இன்னுமாய் அதை பிடிச்சிட்டு விட முடியாமல் அதையே இறுக்கமா வைத்து கொண்டிருப்போம்னா, சின்ன பிள்ளைய போல இன்னுமா அதை நினைச்சு குழம்பி அழுதுட்டே இருப்போம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒன்றும் நடக்காது. நாம் வளரணும், கர்த்தரை அறிந்து கொள்ளுவோம், கர்த்தரை அறிந்து கொண்டு சகலவற்றையும் வெறுக்குவோம், அவரை அறிந்து தைரியத்தோடு இருப்போம். இதுதான் வளர்ச்சிக்கான அடையாளம்.